Hi friends, this is Vijay from Durvam Academy. So நம்ம compound interest sums வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து பாத்தீங்க அப்படினா TNPSC மாடல் டெஸ்ட் 2 க்கு உண்டான 25 சம்மோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படினா பார்ட் 2 வீடியோ நம்ம 6th சம் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இதோட பார்ட் 1 வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை வந்து பார்க்காதவங்க அதை வந்து பார்த்துக்கோங்க. 6th சம் வந்து பாருங்க, difference between the compound interest and the simple interest for 3 years is rupees 1134. Find the sum if the rate of interest is 15%. 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைத்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 1134 எனில் அசலை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு வந்து கிடைத்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? 1134னா அதோட அசல் என்ன, பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 3 வருஷம் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்டூ r divided by 100 to the whole square into 3 plus r divided by 100. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு உண்டான வித்தியாசம். ஸோ கொஸ்டினில் என்னென்ன வேல்யூலாம் கொடுத்துருக்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாருங்கள் r ஈக்குவல் டு 15% வந்து கொடுத்துருக்குறாங்க, n ஈக்குவல் டு 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உண்டான வித்தியாசம் ரூபாயில் வந்து கொடுத்துருக்காங்க, 1134 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூஸாக இந்த நம்ம ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1134. ஸோ இங்கே உள்ள வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 1134 இருக்குது, அதை தூக்கி அப்படியே எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால் பி அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொடுத்துருக்குறாங்க, டிவைடட் பை 100 டு தி ஹோல் ஸ்கொயர் இன்டூ 3 ப்ளஸ் 15 டிவைடட் பை 100. ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த 15ஐயும் இந்த 100ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். 5 டைம் டேபிள் அடிக்கும் போது இங்கே 3 வந்துடும், இங்கே வந்து 20 வரும். ஸோ அதே போல் இங்கேயும் வந்து 3 வந்துடும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்தும் போது 20 இன்ட்டு 3 60 ப்ளஸ் 3 63. ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 1134 ஈக்குவல் டு பி இன்ட்டு 3 டிவைடட் பை 20 இன்ட்டு 3 டிவைடட் பை 20 இன்ட்டு 63 டிவைடட் பை 20. பியோட மதிப்பை மட்டும் நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறதுக்காக பி இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற வேல்யூ எல்லாமே இந்த பக்கம் கொண்டு போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 1134 இன்ட்டு 20 டிவைடட் பை 3. ஸோ எப்படி இந்த மாதிரி வந்து வேல்யூ வந்து மாறும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற வேல்யூலாம் ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது டிவிஷனில் மாறும். ஸோ அதனால் இங்கே 3 பை 20ன்னு இருக்கிறது அங்கே 20 பை 3ன்னு மாறும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற 20 டிவைடட் பை 3 இன்ட்டு 20 டிவைடட் பை 63. ஸோ இந்த மொதல் 3ஐயும் இந்த 1134ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 378 வந்து கிடைக்கிது. இந்த 3ஐயும் இந்த 378ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம், 126 வந்து கிடைக்கிது. அதுக்கு அடுத்தது இந்த 63ஐயும் இந்த 126ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? இப்போ வேல்யூ என்ன, 2 இன்ட்டு 20 இன்ட்டு 20 இன்ட்டு 20. ஸோ இது 4த்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு பியோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது கிடச்சிரும். 2 இன்ட்டு 20 இன்ட்டு 20 இன்ட்டு 20 ஈக்குவல் டு பி. ஸோ இதை 4த்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ருபீஸ் 16,000 கிடைக்கும். 16,000 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல். ஸோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அந்த ரூபாய் வந்து 3 வருஷத்துக்கு 1134 ரூபாயாக இருந்தால் ஆண்டு வட்டி வீதம் வந்து பார்த்தீங்கன்னா 15% இருந்தால் ஸோ அதுக்கான பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 16,000. நெக்ஸ்ட் சம் பாருங்க, 7th சம். வாட் வில் பி த அமௌண்ட் ஃபார் த சம் ஆஃப் rupees 30,000 at 7% ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ். 7% கூட்டு வட்டி வீதத்தில் ரூபாய் 30,000 ஆனது 2 வருடங்களில் மாறும் தொகை என்ன அப்படிங்கிறது வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க.
ஸோ இந்த சம்முக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 ப்ளஸ் R டிவைடட் பை 100 டு தி ஹோல் பவர் n. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ என்னென்ன வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 7% நம்ம எழுதிக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30,000 பிரின்சிபல் வந்து கொடுத்துட்டாங்க. 30,000 வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, பிரின்சிபல் வந்து 30,000 கொடுத்துட்டாங்க. டைமும் கொடுத்துட்டாங்க, 2 வருஷம்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே என்ன அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் என்ன 30,000. ஓகேங்களா, 30,000 இன்ட்டு 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7 டிவைடட் பை 100 டு தி ஹோல் பவர் n. ஸோ n வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2. ஸோ இங்கே நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். எதுவுமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம எல்சிஎம் எடுத்துக்கிறோம். 100 இன்ட்டு 1 100 ப்ளஸ் 7 107. A ஈக்குவல் டு 30,000 இன்ட்டு 107 டிவைடட் பை 100 இன்ட்டு 107 டிவைடட் பை 100. இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடுது. இப்படி 0 நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, அப்போ பாக்கி இருக்கிறது என்னென்னா, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே 107 இருக்குது, இன்ட்டு ஒரு 107. அப்போ A ஈக்குவல் டு 3 இன்ட்டு 107 இன்ட்டு 107. இது மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, A ஈக்குவல் டு 34,347 வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ருபீஸ் 34,347. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாயானது 7% கூட்டு வட்டியில் 2 வருடங்களில் மாறும் தொகை. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 8th கொஸ்டின். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அட் த ரேட் ஆஃப் 2% ஃபார் 2 years இஸ் ₹1. வாட் இஸ் த பிரின்சிபல்? 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஓர் அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ₹1 எனில் அசல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஸோ இங்கே கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணதுனால அதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P இன்ட்டு R டிவைடட் பை 100 டு தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, என்னென்ன வேல்யூஸ்லாம் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க R ஈக்குவல் டு 2%. ஓகேங்களா, டைம் n ஈக்குவல் டு 2 years வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உண்டான வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா ₹1. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உண்டான வித்தியாசம் என்னென்னா ₹1 கொடுத்துட்டாங்க. ஸோ 1 ஈக்குவல் டு P இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2% டிவைடட் பை 100. ஸோ இங்கே 2 வருஷத்துக்கு உண்டான வித்தியாசம் அப்படிங்கிறதுனால பவரில் வந்து 2 கொடுத்துட்டாங்க ஃபார்முலாவில். ஸோ இந்த 2ஐயும் இந்த 100ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 1 வந்துடும், இங்கே 50 வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பாருங்கள், நம்ம பிரின்சிபல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் பியை ஒரு சைடு வச்சுக்கிட்டு மற்ற வேல்யூஸ்லாம் நம்ம இந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 50 டிவைடட் பை 1 இன்ட்டு 50 டிவைடட் பை 1 இன்ட்டு 1. ஸோ இங்கே 50 இன்ட்டு 50 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,500. ஓகேங்களா, ₹2,500. இதுதான் வந்து பிரின்சிபலோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,500. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 9th கொஸ்டின். த பாப்புலேஷன் ஆஃப் எ சிட்டி டிக்ரீஸ் அட் த ரேட் ஆஃப் 10% per annum if the population was 4 lakh at the end of year 2009. What will be the population after 3 years அப்படிங்கிறத வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே கொஸ்டின் வந்து நம்ம கவனிக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குறையுது, டிக்ரீஸ். ஓகேங்களா, டிக்ரீஸுங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அப்போ குறையுது அப்படிங்கும் போது இந்த தேய்மானம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபார்முலா வந்து பார்த்துருந்தோம். ஓகேங்களா, அந்த ஃபார்முலா வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 மைனஸ் R டிவைடட் பை 100 டு தி ஹோல் பவர் n. இதுதான் வந்து ஃபார்முலா. கொடுத்துருக்கிற வேல்யூலாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம் வந்து 2009 வந்து 4 லட்சம் மக்கள் தொகையாக இருந்தது. 3 வருஷத்துக்கு அப்புறம் வருஷத்துக்கு 10% குறைஞ்சிதுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதான் வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க.
ஸோ அப்போ கொடுத்துருக்கிற வேல்யூ இப்போ 4 லட்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபலாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, பிரின்சிபல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 லட்சமாக எடுத்துக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10%. வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் n வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம். ஸோ இப்போ வருஷத்துக்கு வந்து 10% வந்து குறைஞ்சதுன்னா இந்த 4 லட்சம் ஆகுறது எவ்வளவா கிடைக்கும் அப்படின்னா இங்கே a ஈக்குவல் டு என்ன அப்படிங்கிறத வந்து கொஸ்டினாக வரும். இப்போ a கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா இங்கே எழுதியாச்சு. இந்த வேல்யூஸ்லாம் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். a ஈக்குவல் டு பிக்கு பதில் வந்து அந்த 4 லட்சத்தை தூக்கி போட்டுக்கிறோம். ஓகேங்களா, 000 இன்ட்டு 1 மைனஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 டிவைடட் பை 100 டு தி ஹோல் பவர் n. n வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3. ஸோ இப்போ இந்த 10ஐயும் இந்த 100ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். 1/10 வரும். ஓகேங்களா, இப்போ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 10 இன்ட்டு 1 10 மைனஸ் 1 9. இப்போ a ஈக்குவல் டு 4 lakh இன்ட்டு 9/10 இன்ட்டு 9 டிவைடட் பை 10 இன்ட்டு 9 டிவைடட் பை 10. ஸோ இந்த 3 0, இந்த 3 0க்கும் இந்த 3 0வையும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். பாக்கி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 400 இருக்குது, இங்கே ஒரு 9 இருக்குது, இங்கே ஒரு 9 இருக்குது, இங்கே ஒரு 9 இருக்குது. அப்போ a ஈக்குவல் டு 400 இன்ட்டு 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9. இது நாலத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு a ஈக்குவல் டு 2,91,600 கிடைக்கும். ஓகேங்களா, மக்கள் தொகை வந்து எவ்வளோ ஆயிடுவாங்க 3 வருஷம் கழிச்சு வருஷத்துக்கு 10% குறைஞ்சதுன்னா 2,96,600 ஆயிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க. 10th சம். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 32,000 ஃபார் 6 months at 10% per annum, interest being compounded quarterly. ரூபாய் 32,000க்கு 10% ஆண்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 6 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படிங்கிறது வந்து கொஸ்டினாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே என்ன கவனிக்கணும் அப்படின்னா காலாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறத கவனிக்கணும், அப்புறம் 6 மாதம் அப்படிங்கிறத கவனிக்கணும். ஓகேங்களா, காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாலே அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா a ஈக்குவல் டு p இன்ட்டு 1 ப்ளஸ் r டிவைடட் பை 400 டு தி ஹோல் பவர் 4n. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூஸ்லாம் வந்து பாருங்கள். பிரின்சிபல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 32,000 வந்து கொடுத்துருக்காங்க. 32,000 டைம் வந்து பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 6 month வந்து கொடுத்துருக்காங்க. அதை இயரில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 6/12 வந்து கொடுத்துக்கிறோம். அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல், அதாவது அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஓகேங்களா, அமௌண்ட் மைனஸ் கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து அமௌண்ட்டு, அதோட பிரின்சிபலை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அது கிடைக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஏ வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறோம். அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபலோட வேல்யூ என்ன 32,000. 32,000த்தை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இன்ட்டு 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாருங்கள் 10%. ஓகேங்களா, 10 டிவைடட் பை 400 டு தி ஹோல் பவர் 4n. 4n எப்படி எழுதலாம்? 4 இன்ட்டு 6/12 வருதா, 6/12 அப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த 4ஐயும் இந்த 12ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 1 டைம் போகும், இங்கே 3 டைம் போகும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 6ஐயும் இந்த 3ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னா 2 டிவைடட் பை 1. ஸோ 2 டிவைடட் பை 1ங்கிறத வெறும் 2ன்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இதுக்கு நம்ம கேன்சல் பண்ணுறோம். இந்த 0வையும் இந்த 0வையும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். ஓகேங்களா, இங்கே ஒரு 40 இருக்குது. ஸோ 40 இன்ட்டு 1 40 ப்ளஸ் 1 41. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 41 டிவைடட் பை 40. a ஈக்குவல் டு 32,000 இன்ட்டு 41 டிவைடட் பை 40 இன்ட்டு 41 டிவைடட் பை 40. ஓகேவா, ஸோ இந்த 0 இந்த 0 நம்ம கேன்சல் பண்ணிடுறோம், இந்த 0 இந்த 0 நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். இந்த 4ஐயும் இந்த 320 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும் போது உங்களுக்கு 80 வந்து கிடைக்கும். ஸோ 80 இன்ட்டு 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 320. இந்த 4ஐயும் இந்த 80 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது இங்கே வந்து 20 வந்து கிடைக்கும். ஓகேங்களா, 20 இன்ட்டு 4 80.
அப்போ ஏ ஈக்குவல் டு 20 இன்ட்டு 41 இன்ட்டு 41 இந்த மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஏ ஈக்குவல் டு 33,620 வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட ஏவோட மதிப்பு இது. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ மைனஸ் பிரின்சிபல் தானே, அமௌண்ட் வந்து என்ன 33,620 மைனஸ் பிரின்சிபல் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 32,000. ஓகேங்களா? 32,000. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு சிஐ ஈக்குவல் டு 1,620 ரூபாய். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,620 ரூபாய். இப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மோட இந்த பார்ட் வந்து ஓவர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.